2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த முறை தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க முடிவு செய்துள்ளதாக வெளியாகும் தகவல்கள் அரசியல் பாஜக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவரை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட வலியுறுத்தப்பட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதால் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சி நிலவி வருகிறது. இந்நிலையில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அண்ணாமலை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் விடிய பேசியும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மட்டுமே செய்ய முடியும் என அண்ணாமலை உறுதியாகவே தெரிவித்ததாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு அனைத்து முக்கிய கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மட்டும் இதுவரை முழுமையான வேட்பாளர் பட்டியலை வெளியிடாமல் இருப்பது கடைசி நேர பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு மொத்தம் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொகுதியில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது குறித்து நீண்ட நாட்களாக ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் தமிழகம் வந்து பல கட்ட ஆலோசனைகளை நடத்திய பின்னரும் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. சமீபத்தில் சென்னை நகரில் இருக்கக்கூடிய பாஜக மாநில அலுவலகத்தில் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு அந்த பட்டியல் கட்சி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டதாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இதனால் வேட்பாளர் பட்டியல் எந்த நேரத்திலையும் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற கேள்வி கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக எழுந்திருக்கின்றன. குறிப்பாக கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட அவர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த தொகுதிக்காக அவரது ஆதரவாளர்கள் நீண்ட நாட்களாக பணியாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் கட்சி மேலிடம் அவரை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தன. இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களிடையே நீண்ட நேர ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. சில தகவல்களின்படி இந்த விவகாரம் குறித்து விடிய ஆலோசனைகள் நடைபெற்றதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அண்ணாமலை இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் நேரடியாக போட்டியிடாமல் இருக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதற்கு பதிலாக பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்று அவர் கட்சி மேலிடத்திற்கு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலை போன்ற முக்கிய தலைவரின் இந்த முடிவு கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அவர் நேரடியாக தேர்தலில் களம் இறங்குவார் என்று எதிர்பார்த்திருந்த அவரது ஆதரவாளர்கள் இந்த தகவலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. வேட்பு மனு தாக்கல் செய்யும் கால அவகாசம் குறைந்து வரும் நிலையில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு எப்போது வெளியாகும்? அதில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறுமா அல்லது அவர் உண்மையிலேயே போட்டியிடாமல் இருக்கிறாரா என்ற கேள்விகள் தற்போது பாஜக வட்டாரங்களில் பெரும் விவாதமாகவே மாறியிருக்கிறது. குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணி மீண்டும் வெல்லும் என்று லோக்போல் அமைப்பின் மெகா சர்வே முடிவுகளில் கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஆளும் திமுகவிற்கு மீண்டும் தனி மெஜாரிட்டி கிடைக்கும் என்று கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. தமிழக அரசியல்களம் தற்போது லோக்போல் அமைப்பின் மெகா சர்வே முடிவுகளால் அதிர தொடங்கியிருக்கிறது. 1.17 லட்சம் மாதிரிகளுடன் தொகுதிக்கு 500 பேர் என எடுக்கப்பட்ட இந்த முடிவுகள் கோட்டையை நோக்கிய ஓட்டத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்கிறது. திமுக கூட்டணிக்கு 181 முதல் 189 இடங்கள் வரை கிடைக்கும் என்கிற கணிப்பு அறிவாலய தரப்பில் மெகா ஹாப்பி ரகம் 40.1% வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் கடந்த தேர்தலை விடவும் இந்த முறையும் தனிபெரும்பான்மை என்பது திமுகவிற்கு எட்டா கனி அல்ல, எட்டும் தூரம்தான் என்பதை இந்த சர்வே கோடிட்டு காட்டுகிறது. கூட்டணி பலம் ஒருபுறம் இருந்தாலும் 181 இடங்களுக்கு மேல் ஒரு கூட்டணி பிடிப்பது என்பது தமிழக அரசியல்ல ஒரு கிளீன் ஸ்வீப் நிலையை நோக்கிய நகர்வு.
ஆகும். அதாவது திமுக இதில் தனி மெஜாரிட்டியும் பெற வாய்ப்புகளும் இருக்கின்றன. 181 அப்படின்னு வந்தால் திமுக தனியாக 140 வரை கூட எடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவிடம் ஆட்சியில் பங்கு என்று யாரும் கேட்க மாட்டார்கள். முக்கியமாக காங்கிரஸ் தலைவர்கள் கேட்க மாட்டார்கள். அதிமுக மற்றும் 29%, 38 முதல் 42 இடங்கள் என்பது பிரதான எதிர்க்கட்சிக்கு ஒரு சவாலான சூழலை. அதாவது அதிமுக இந்த முறை எதிர்க்கட்சியாக சட்டசபையில் அமர்வதே சிக்கலாக மாற வாய்ப்புகள் உள்ளன. வாக்கு வங்கியில் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் இடங்களின் எண்ணிக்கையில் பலத்த போட்டியை சந்திக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் அரசியலில் என்ட்ரி கொடுத்த வேகத்திலேயே 8 முதல் 10 இடங்கள் மற்றும் சுமார் 24% வாக்கு வங்கி என்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய துருவத்தின் உதயத்தை காட்டுகிறது. இது மற்ற பெரிய கட்சிகளின் வாக்கு வங்கியில் கை வைத்துள்ளதா என்கிற விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஆனால் இவ்வளவு சதவிகிதம் எடுத்தும் 10 இடங்களுக்கு கீழ் எடுப்பது விஜய்க்கு சிக்கலாகலாம். நாம் தமிழர் கட்சி 4.9% வாக்குகளை பெற்றாலும் இடங்களை பிடிக்க முடியாமல் போவது விளக்கமான சவாலாகத்தான் தொடர்கிறது. 181 பிளஸ் என்பது வெறும் அசத்தலான நம்பர் மட்டுமல்ல, அது ஆளுங்கட்சியின் மீதான ஆன்டி இம்பாக்ட்ஸை அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த அலை வீசவில்லை என்பதற்கான அறிகுறிகளாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சர்வே ரிப்போர்ட் மற்ற கட்சிகளுடைய வியூகத்தை மாற்ற தூண்டும் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு முறை திமுக கூட்டணி 180 கடந்து சாதனை படைக்குமா அல்லது கலை யதார்த்தம் மாறுமா? இதுவும் நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்க மற்றொரு புறம் தேர்தல்களும் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கின்றன. இதில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் தேர்தல் நிலைப்பாடுதான். தற்போது அவர் போட்டியிட போகிறாரா இல்லையா, அப்படி போட்டியிட்டால் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்ற குழப்பங்களும் கொங்குவில் விழா வருகின்றன. ஆரம்பத்தில் இந்த தேர்தல் போட்டியிட போவதில்லை என்று பிடிவாதமாக இருந்த அண்ணாமலை தற்போது டெல்லி தலைமையின் நேரடி தலையீட்டால் மீண்டும் களமிறக்கப்படும் சூழல் உருவாகியிருக்கின்றது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தின் முடகுறிச்சி தொகுதியை மையமாக வைத்து நகரும் இந்த அரசியல் காய் நகர்த்தல்கள் தமிழக தேர்தல் முடிவுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட இழுபறி அண்ணாமலையை அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் பாஜக செல்வாக்கு இருக்கக்கூடிய சிங்காநல்லூர், அரவக்குறிச்சி போன்ற தொகுதிகளுக்கு பதிலாக சவாலான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. இதனால் தேர்தல் போட்டியிடுவதை தவிர்த்துவிட்டு மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தப் போவதாக அறிவித்தார். ஆனாலும் பாஜகவின் தேசிய தலைமை அண்ணாமலையை ஒரு வாக்கு காந்தமாக கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க.